Hey guys, welcome back. நம்மளோட 90 days challenge ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 month கம்ப்ளீட் ஆக போகுது. கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 30, ஆகஸ்ட் 1 நம்மளோட இந்த சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் இன்ன வரைக்கும் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே என்ன ஒரு தடவை துப்பிருங்க கைஸ். ஏன் அப்படின்னா நான் இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணலை. ஏன்னா இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சில ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், வீடியோஸும் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலி ஸ்டக் ஆன மாதிரி ஆகிட்டேன். அங்கேயே நான் ஸ்டாப் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறது, ஐ மீன் நம்மளோட சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து க்ரோ பண்ணணும்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய கன்ஃபியூஷன். என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னா அது எங்கே ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸில் நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு இப்போ தோணுது, ஓகே நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம நார்மல் லைஃபே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் அஸ் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நமக்கு ஆல்ரெடி பாஸ்ட்டில் முடிஞ்சதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம், நம்ம கையில் இன்னும் இவ்வளோ டேஸ் இருக்குது இல்லையா, அதில் நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது 30 days வந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. அதனால தான் எனக்கு இவ்வளோ லோவாக ஃபீல் ஆகுது, இவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஃபீல் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 30 days போச்சுன்னா ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நம்ம கையில் இன்னும் 60 days இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம 1 lakh மணி ஏர்னிங் சேலஞ்சையும், ஃபிட்னஸ் சேலஞ்சையும், புக் ரீடிங்கும் ஒரு ஹேபிட்டாக கொண்டு வர சேலஞ்சையும் கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் காய்ஸ், நீங்கள் ஒரு வேளை உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. இது அவங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் அதுலேருந்து சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்படியே போயிட்டுருக்கக்கூடாதுன்னா நமக்கு இனிமேலாச்சும் ஒரு பிளான் இருக்கணும் இல்லையா. அது என்னென்ன பிளான் அப்படின்னு நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் 2 weeksஸாக எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஏன்னா நான் இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது. அது என்னென்னா, உங்களுக்கு எல்லாம் ராகுல் அவரை தெரியும்னு நினைக்கிறேன். நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். என்னோடய லைஃப்பை வந்து இவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காரு. வெறும் 8,000 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு மந்த்லி 25,000 சேலரி வாங்குகிற அளவுக்கு நான் வந்து க்ரோ ஆகியிருந்தேன். அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். எனக்கு அவ்வளோ ஆசை ஒரு தடவையாச்சும் அவங்கள மீட் பண்ணணும், தேங்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா என்னோடய லைஃப்பை நிறைய விதத்தில் சேஞ்ச் பண்ணியிருக்காரு ராகுல் அண்ணா. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது உண்மையோ என்னமோ தெரியல, கேம்பஸ் அப்படின்ற ஒரு ரீசெண்டாக கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதில் நானும் ஜாயின் பண்ணேன். அது பெய்ட் மெம்பர்ஷிப் தான். பட் 200% ஒர்த் அது எனக்கு. ஏன்னா எனக்கு நிறைய வேல்யூஸ் அதுலேருந்து கிடச்சிருக்கு. முக்கியமாக அவங்க கூட டேரெக்டாக பேசுகிறதுக்கான சான்சஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அவங்க இன்ஸ்டாகிராமில் லைவ் வருவாங்க, ஐ திங்க் யூடியூப்பில் லைவ் வந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் வந்திருந்தாங்கனாலும் நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அவங்கள வந்து லைவில் மீட் பண்ணுறதுக்கு. பட் என்னால் முடியல. அவங்க ஸ்டார்ட் பண்ண இந்த கேம்பஸ் பிளாட்ஃபார்ம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது அவங்கள மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகுல் அண்ணா. உங்களை மீட் பண்ணி பேசினதுனால அவ்வளோ ஹாப்பி. பட் நான் இப்போ ஃபினான்ஷியலி என்னோடய லைஃப்பில் 0ல் தான் இருக்கேன் காய்ஸ். பட் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். கண்டிப்பாக என்னோடய லைஃப்பை சீக்கிரமாக சேஞ்ச் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது நான் மட்டும் இல்லை, நீங்களும் உங்களோட லைஃப்பில் நல்லா க்ரோ ஆகணும்னு என்னோட ஆசை. ஏன் கூட இந்த ஜேர்னியில் நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நீங்களும் உங்கள் கோலுக்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எவ்வளோ டேஸ் வேஸ்ட் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் வரி. நம்ம கையில் இருக்க அப்கமிங் டேஸை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம க்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இனிமேலாச்சும் நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு இனிமேலாச்சும் ஒரு ப்ராப்பர் பிளான் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 60 daysல எப்படி நம்ம ஃபிட்டாக மாற்றுறது நம்ம பாடியை அப்படின்றதுக்கு நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, அஃப்கோர்ஸ் ஜிம்முக்கு போனால் கண்டிப்பாக நம்மளோட பாடியை சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்னு தெரியும். ஏன்னா ஜிம் கோச் வந்து நிறைய ட்ரெயினாக இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கணும், எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும், இப்படி கம்ப்ளீட் சஜஷன் நமக்கு கொடுத்துருவாங்க. பட் இப்போ நான் இருக்க கண்டிஷன்ஸில் என்னால் கண்டிப்பாக ஜிம்முக்கு போக முடியாது. பட் என்னோடய அண்ணன் ஸ்லிம்மாக இருந்து இப்போ பயங்கரமாக பல்காக இருக்கான் ஜிம்முக்கு போய். ஸோ அவனுக்கு ஏகப்பட்ட நாலேஜ் இருக்குது இந்த ஜிம் ஒர்க் அவுட்டில். அண்ட் அவன் எந்த ஒரு ஸ்டெராய்ட்ஸாக இருக்கட்டும், மெடிசின்ஸ் இருக்கட்டும், எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவன் பாடியை பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட அட்வைசஸ் எடுத்துக்கிட்டு என்ன சாப்பிடணும், எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும், இப்படி கம்ப்ளீட்டாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் நான் இந்த ஜேர்னியை இனிஷியலி வீட்டில் இருந்தால் என்னோடய ஒர்க் அவுட் செஷனை ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் நான் என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், முக்கியமாக
இப்போது என்னோட பாடி கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத முடிஞ்சால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் அப்கமிங் டேஸில் எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, நான் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட செகண்ட் கோலுக்கு மூவ் ஆகும். அது என்னென்னா 1 lakh நம்ம ஏர்ன் பண்ணி ஆகணும். இந்த 90 டேஸில் நான் சொல்லியிருந்தேன், பட் நமக்கு இன்னும் 60 டேஸ் தான் இருக்குது. பட் பலா டோன்ட் வரி அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னால் கண்டிப்பாக இந்த 60 டேஸில் 1 lakh ஏர்ன் பண்ண முடியும்னு பயங்கரமாக கான்ஃபிடென்ட் இருக்குது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல, பட் என் மண்டைக்குள்ளே யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்குது ஸ்ட்ராங்காக, ஓகே உன்னால் முடியும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு 60 டேஸில் 1 lakh ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு. இனிஷியலி ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் இருப்பாங்க இல்லையா, நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது என்னோடய வீடியோஸில் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு கேட்டேன், நான் இந்த லெவலில் இருக்கேன், நான் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், நான் என்னெல்லாம் இன்னும் லேர்ன் பண்ணணும், நான் ஒரு சோசியல் மீடியா மேனேஜர் ஆகணும் அப்படின்னு கேட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எலிஜிபிளாக தான் இருக்கீங்க ப்ரோ இந்த சோசியல் மீடியா மேனேஜர் ஆகிறதுக்கு. அண்ட் முக்கியமாக சில விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் சொல்லியிருந்தாரு. அதில் ஃபர்ஸ்ட் மெட்டா ஆட்ஸ் லேர்ன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி ஒரு 1 hour வீடியோ வந்து நான் வாட்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 1 hourல நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு அது இன்னும் மைண்டில் இல்லை. ஸோ அகைன் நான் திரும்ப அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளோட லேர்னிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ நம்ம அதை ஆன்லைனில் ஷேர் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு. நான் இது எந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன்னா, 6 monthsல எப்படி நம்ம 1 lakh ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வீடியோ போட்டிருப்பேன். அதில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக நான் அந்த ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா. ஸோ நான் இப்போ இனிஷியலி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன். பேஜ் க்ரியேட் பண்ணி நான் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்றத நான் ரெகுலராக ஷேர் பண்ண போகிறேன். சீக்கிரமாக நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பேஜ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட அந்த லேர்னிங் ஜர்னியில் நான் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத யூடியூப்லேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. அண்ட் தேர்ட், நம்மளோட புக் ரீடிங்கை ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுற கோல். இதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன புக் வந்து நான் வந்து இப்போ இனிஷியலி பிக் பண்ணலாம் அப்படின்னு. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் வாங்கலாமா, இல்லை மணி எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது அது ரிலேட்டடான ஏதாச்சும் புக்ஸ் வாங்கலாமா? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் லாஸ்ட் 30 டேஸ்க்கான அப்டேட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லாஸ்ட் 30 டேஸ் இப்படி போயிருச்சு. ஓகே, டோன்ட் வரி. நம்மக்கிட்ட இருக்க நெக்ஸ்ட் 60 டேஸில் நம்ம ஒர்க்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இந்த கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியும். எனக்கு பயங்கரமாக கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக நம்மள நிறைய பேர்த்துக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெகுலராக 5 o'clock எழுந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அலாரம்லாம் செட் பண்ணிடுறீங்க. ஆனால் நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock தான் எழுந்திருக்கிறீங்க. அப்போ என்ன தோணுன்னா, ஓகே நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஒரு கோலை வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஓகே இன்றைக்கி டே வேஸ்ட்டு தான், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த மிஸ்டேக்ஸ் தான் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு கோலை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க கோல்ஸை நீங்கள் இருக்க டைமில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா உங்களால் 100% முடிக்க முடியாட்டையும் உங்களால் அட்லீஸ்ட் 10% ஆச்சும் முடிக்க முடியும் இல்லையா. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் 30 டேஸை நான் இப்படி தான் வேஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 week போனதுக்கப்புறம் ஓ மை காட் 1 week வேஸ்ட் ஆகிடுச்சே, அதை நினச்சி இன்னும் ஓவராக கில்ட்டாக ஃபீல் பண்ணி 2 weeks ஆச்சு, 2 weeks 3 weeks ஆச்சு, இப்படி போயிட்டே இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 1 month கம்ப்ளீட் ஆக போகுது. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை என்னோடய சிச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா, டோன்ட் கிவ் அப் கைஸ். நம்மக்கிட்ட இன்னும் 60 days இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக எனக்கு ஒரு கோட் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அதாவது என்னோட 100% கொடுக்க முடியல, என்னோட ஒர்க் பர்ஃபெக்டாக வரல அப்படின்னு நினச்சி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு கோட் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். அது என்னன்னா, டூயிங் சம்திங் இஸ் பெட்டர் தென் டூயிங் நத்திங். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது, எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கீங்க இல்லையா, அதை விட பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களால் உங்களோட கோலில் ஒரு 50%ஓ 100%ஓ எஃபர்ட் போட முடியலன்னு பரவாயில்ல, 1% உங்களால் இன்றைக்கி எஃபர்ட் போட முடியும், ஒரு ஸ்டெப் உங்களால் இன்றைக்கி எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா ப்ளீஸ் டூ தட். இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது, நீங்கள் நிறைய பேர் என்னோடய ஸ்டேஜில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு. ஏன்னா நான் தான் 1 month வேஸ்ட் பண்ணியிருக்கேனே தவிர, நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கோலில் ப்ராசஸ் ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை ஆகலை அப்படின்னாலும் டோன்ட் வரி, இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இப்போ சொன்ன பிளான்ஸ்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறேன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.